ஒரு பிள்ளையுடைய கற்றல் என்பது எஜுகேஷன் ஆரம்பம் எங்க? அந்த பிள்ளையின் தாயின் வாம், கற்ப அறை. சயின்டிபிக்கலி இன்னைக்கு எல்லாரும் ஏற்றுக்கொண்ட விஷயம்தான், ஒரு குழந்தை தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே கேட்கும் திறனை பெற்றுவிட்டது. ஏற்றுக்கொள்றோம் தானே? பிரெக்னட் ஆகிட்டா டாக்டர்கிட்ட போனா விஓஜிமார் என்ன சொல்லுவாங்க? வயிற்றுல பிள்ளை இருந்தாலும் இறக்கமா கேட்குங்க, பிள்ளைக்கு கேட்குது சொல்லுவாங்களா இல்லையா? ஒரு பெண் கற்பிணியாக கற்பம் தரித்து விட்டால் நீ கவலைப்படாத, நீ பிள்ளை தாட்சி பொம்பளை, நீ கவலைப்படாத, நீ சந்தோஷமாயிரு. உளவியல் ரீதியாக தாயின் செயற்பாடுகள், தாயின் உணர்வுகள், தாயின் சிந்தனை, தாயின் ஆசை, மோகம் அனைத்தும் அந்த பிள்ளையிடம் பாதிக்கின்றது. இதுதான் உண்மை. இன்றைக்கு இளந்தாரி ஆழ்ந்த புறம் பிள்ளைகள் கேட்கிறோமே, ஒவ்வொரு பெற்றாரும் ஒவ்வொரு தந்தைமாரும் யோசிங்க, எங்கட மகன் எங்கட மகள் தாயின் வயிற்றில் இருந்த பொழுது, என்ற மனைவியின் வயிற்றில் இருந்த பொழுது ஏந்த செயற்பாடு என்ன, ஏந்த மனைவியோட எந்த பேச்சு எப்படி, ஏந்த மனைவியுடைய பேச்சு என்ன, ஏந்த மனைவி எதை பார்த்தா எதை கேட்டா, அங்கே திருத்தோணும். இது விஞ்ஞான ரீதியிலும் யாருக்கும் மறுக்க முடியாது. சயின்டிபிக்கலி ஆல்சோ, விஞ்ஞான ரீதியில் கூட இதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு புள்ள கற்பத்தில் இருக்கும் பொழுதே தாயின் செயற்பாடு என்னன்றத பாருங்க. எங்கட வீட்டில் சூழல் ஏற்படுத்தி கொடுத்தோமா? எங்கட மனைவி பிரெக்னண்டா இருக்கிறா, குர்ஆனை போட்டு கேட்க வச்சோமா? டிக்டாக்ல பார்க்க வச்சோமா? எதை செய்ய வச்சோம்? நீங்க வேலை செய்ய வேணும், நீங்க பிரெக்னன்ட், டெலிவரி டேட் கிட்ட, நீங்க ஒரு சைட்ல உட்காருங்கம்மா. அப்ப எனக்கு சோம்பேறி ஆயிக்கிறேன். அப்ப நீங்க போன பாருங்க, புள்ள வயிற்றுல இருக்கிற உண்மை பார்த்த டிக்டாக் தான் பெருசாகின போற இன்னொருத்தண்ட தலையில டாக்டர் போட்டுட்டு வாரான். யாருட குத்தம்? சூழல். இன்னைக்கு உளவியல் என்ன சொல்லுது? ஒரு பிள்ளை பிற